பிஃபோர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, எதுனாலும் சரி எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஹெச்டி பண்ணேன். ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். சார் உங்கள் நேம் சார்? என் பேர் கார்த்திக். ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? ஆக்சுவலாக சென்னை தான். சென்னையில் சைதாப்பேட்டை. நம்ம யூனிக் ஹேர் க்ரோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் கிளினிக் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஆக்சுவலாக இது வந்து நான் பிஜியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் பிஜியில் ஸ்டே பண்ணும்போது என் ஃப்ரெண்டுக்கும் ஹேர் லாஸ் இருந்துச்சு. அப்போ வந்து அவன் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தான். அப்பா அவன்கிட்ட கேட்கும்போது தான் இந்த மாதிரி யூனிக் ஹேர் க்ரோன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ ஃப்ரெண்டு மூலியமாக தான் எனக்கு இந்த கிளினிக் தெரியும். ஃபஸ்ட் டைம் கிளினிக் விசிட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. சுற்றி ஆம்பியன்ஸ் எல்லாமே ஓகே தான் எனக்கு. நான் இங்கே வரும்போதே ஃபுல்லாகவே காமிச்சாங்க எனக்கு, எங்கே என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், இதுதான் ரூமு, இங்கே தான் நீங்கள் ஸ்டே பண்ண எல்லாமே காட்டினாங்க. எல்லாமே எனக்கு ஓகே தான் ஃபஸ்ட் டைம் வரும்போது. ஓகே, டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க சார் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்? ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டே நீங்கள் போயிருங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் 5th ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துருங்க, அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிடுங்க, பெட்ரு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெச்டி தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க டாக்டர். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு சுத்தமாக பெயின்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தது. அவங்க பண்ணதே எனக்கு தெரியல. ஒரு 5 hours, அடுத்த நாள் ஒரு 5 hours பண்ணாங்க, அவ்வளோதான். தென் எல்லாமே ஓகே தான் எனக்கு. இப்போ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகுது சார்? எனக்கு கரெக்டாக 6 months 2 days ஆகுது எனக்கு. பிஃபோர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஆஃப்டர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிஃபோர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, எதுனாலும் சரி எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஹெச்டி பண்ணேன். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பட் ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஹெச்டிங்கிறதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து காஸ்ட் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஹெச்டி போகிற பயப்படுறவங்களுக்கு இதில் ப்ரொசீஜர் சின்ன ப்ரொசீஜர் தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.